தண்ணி கம்மியாக இருக்கு நினைக்கிறேன் பத்திக்கா. சாப்பாடு சாப்பாடு எப்படி செய்யறோம்னு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கழனியில் ட்ரெயின்ல சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். தண்ணி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பத்திக்கா. போ போட்டுருவா. கீழே விழுந்து பட்டை கீழே இந்த பக்கம் கீழே விழுந்து சோம்பு வச்சிருக்கேன், நான் எடுத்து போடவா? போடு 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 டப்புன்னு எல்லாம் கருவாயிடும். ஒரு பட்டை வீணிச்சு போயிடுச்சு. கீழே கிடக்கு பட்டை. இது வரைக்கும் இந்த சைடில் நெரு பக்கத்தில் கல் போடுமா உப்பு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் செஞ்சுட்ருக்கோம். அப்புறம் சாப்பாடு வச்சு இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்மளும் எல்லாமே இங்கே தான் வந்துட்டோம். கைனுக்கு எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். நல்லா சமைச்சு சாப்பிடுவோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நெல் அறுத்துட்ருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிணத்துல பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. அது இதை தீனி போடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம், நானும் என் தம்பியும். இப்போ பாருங்களேன், கிணத்து தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. நல்லா பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ், ஏரி வவ்வால் மீன். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ இருக்கும். அதுதான் எண்ணெய் தீனி போட்டாலும் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து கொய்யாக்காய், தேங்காய் இந்த மாதிரி எல்லாமே போடுவோம். அது எல்லாமே சாப்பிடுவோம். அது ப்ரெட்டு எல்லாமே சாப்பிடுவோம். கிட்டே வரும். இப்போ வந்துச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தொட்டு விளையாடுவோம். அது கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவோம். 2 வளர்த்துன்னு இருந்தோம். 1 யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 1 மட்டும்தான் இருக்குது. நாங்கள் இப்போ செய்யவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கோம். சரி, இது எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கோம். கிணத்துக்கு சின்ன குட்டியாக வாங்கிட்டு வந்து போடுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ புதுசாக வந்து இது பண்ணுவோம். கிட்ட வந்து கைக்கிட்டே சாப்பிட்டு போவோம். இப்போ நிரப்பிட்டாங்க, மேலே தூக்கி போட்டு. அதனால் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக கைனில் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். எல்லாம் அப்படியே ஒரே இலையிலே போட்டு அப்படியே சூப்பராக சாப்பிடுவோம். ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி வேலைன்றதுனால அந்தளவுக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சமாக தான் எடுக்க முடியுது. நெல் அறுத்துட்ருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ சரியாக எடுக்க முடியல. நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துவிட்டோம், குழந்த குட்டியெல்லாம் கூட்டுக்கிட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி போச்சு. செம்மையாக இருந்தது. கரம் மசாலா போடு. எல்லாருமே அவரு காய்ச்சி மாமாவும் வண்டி திரும்ப முடியாம போட்டுரு. ஃப்ரெண்ட்ஸ், கிணத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மீன் இருக்குது. பிலா ஃபிஷ், ஏரி வவ்வால் ஃபிஷ். நூறா என்னடா ஒன்றுமே தெரியல. தண்ணியே கழுவி விட்டான் அந்த பையன். ஏய் மேலே வரவேடா இருடா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். எப்படியாவது மீனை பிடிச்சி உங்களுக்கு வீடியோ காட்டலான்னு சொல்லிட்டு அவன் இட்லி உப்புமா எடுத்துகிட்டு வந்திருக்கான். நாங்கள் பார்த்தீங்கன்னா பன்னு வச்சுருந்தோம், அதை வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பன்னு, கொய்யாக்காய் இருக்குது, கொய்யாக்காய் பழுத்த கொய்யாக்காய் அதுவும் சாப்பிடுவோம்.
எல்லாமே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீன் பார்த்திங்கன்னா கிட்ட வரும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அது வருது பாருங்கள், சரியாக தெரிய மாட்டேங்குது. எப்படியும் ஒரு 4 கிலோ கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன். நல்லா சைஸான ஏரி வவ்வால். நாங்கள் ரொம்ப முதல்ல கிட்டே தண்ணியிலே அப்படியே தொடுவோம். இப்போ பயந்துடுச்சு, நாங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி இது பண்ணுறதுனால. செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்கள், அப்படியே தம்பி தொட்டான் ஓடிச்சு. ஆனால் வருது பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பார்க்கறதுக்கு. அது பாருங்கள் எப்படி களையிட்டு போயிருக்கு பாருங்கள். இருக்கிற இட்லி உப்புமா எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அது எல்லாமே சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் பார்த்திங்கன்னா. இது இருக்குது சின்ன சின்ன மீனுங்களாம், ஜிலேபி எல்லாம் இருக்குது, அந்த மீனும் சாப்பிடுங்க. ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு வளராது, கிணத்துலன்றதுனால அந்தளவுக்கு வளராது. ஏரியில் விட்டால் தான் வளரும். இந்த மீன் மட்டும் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாமே சாப்பிடும் இந்த மீன், அதனால் நல்லா பெருசாக வளருது. செம சூப்பராக வளரும். கையிலே வச்சிட்ருக்கான் உப்புமாவை. வருது பாருங்கள், வருது வருது வருது. எப்படி அடிக்கும் பாருங்களேன், தொட்டான் தண்ணி அப்படியே களையிட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கிட்ட வந்துச்சு. அது பாருங்களேன், செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பார்த்து. அவங்களுக்கு காட்டுறதுக்கு அதாவது பிடிக்கலான்னு பார்க்குறோம், அவர் மாட்ட மாட்டுறாரு. மிஸ் ஆயிடுச்சு. வாடா, அவ்வளோதான்டா, சாப்பிடலாம் வாடா. அவ்வளோதான் இதானே, அதெல்லாம் இறக்கணும், அத்துடுவா. ஏய் சாப்பிட்றதுக்குடா, சாப்பிட்றதுக்கு தானே. எதெல்லாம் இறக்கணும்? இது அவ்வளோதான், இந்த அத்துட்டு சாப்பிட வேண்டியதான் இறக்கணும்ண்ணா. சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சு. ஏன் நெல் வண்டி வந்து நிற்கிதே. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நெல்லை இருக்கிற இயந்திரம், அரப்பு மிஷினு. இதை வச்சு தான் எல்லாருமே நெல் அரைப்பாங்க இப்போதைக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா கையில் அறுத்துட்டு இருப்பாங்க, இப்போலாம் இயந்திரம் வந்துடுச்சு. இந்த இயந்திரத்தை வச்சு நெல் ஃபுல்லாகவே காட்டுறேன் எவ்வளோ நல்லா அறுத்துருக்காங்கன்ட்டு. இது நம்ம தோட்டத்தில் அறுக்கிறாங்க. இப்படி ஒரு 4 ஏக்கர் இருக்கும். மிஷின் கொஞ்சம் இது வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாப்பிட்டு வர டைம் ஆகிடுச்சு, சாப்பிடலாம். எப்படி அரைக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து அரைக்கும், பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த வெக்கெல்லாம் வெளியே தள்ளிடும். அந்த இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா சைடில், அதெல்லாம் வந்து நெல் செய்வோம் மேலே சென்ட்ராக. இது அடுத்தடுத்து அவங்க மேலே வந்து சேர்த்து செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி அரைக்கிறது. முதல்ல பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து அரைப்பாங்க கையால், இப்போ வந்து மிஷின் வந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இங்கே தான் கொட்டி வச்சுருக்கோம் நெல். எப்படி இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 40 மூட்டை கிட்டே வரும் மொத்தமாக எல்லாமே சேர்த்து. இதுதான் நமக்கு லாபம். பாருங்கள் பக்கத்தில் மாடு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். கரெக்டாக பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் தான் அறுத்தது. பாருங்கள் எவ்வளோ மாடு இருக்குது பாருங்களேன். அப்புறம் ஜல்லிக்கட்டு காலம் மாடு இருக்காரு பாருங்கள். இந்த மாடெலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்களேன் மாடு, சூப்பராக இருக்குது. இந்த மாடு வச்சு தான் நல்லா ஏறு உழுவுறது, வண்டி கட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாட்டுக்கு இப்போதைக்கு. முதல்ல எல்லார் வீட்லேயுமே ஒரு மாடு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயோ ஒரு மாடு தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் மாடு. இது புல்லுக்கட்டு காளை, அடுத்த காளை காளை. இது புல்லுக்கட்டை பெண் பசு. தெரியுதுங்க, மக்களில் பெண் பசுவாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை தாங்கள் என்ன வாங்கலாம். பொம்மைக்காரன் 4 வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நெல் அறுத்துட்டு வைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரவுண்டாக உருண்டையாக ஒரு மிஷினை வச்சு இந்த மாதிரி கட்டி வேறு இடத்துக்கு வந்து சேல் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெளியூர்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து விற்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாட்டு தீவனம் அந்த மாதிரி வெளியூர்லாம் இருக்குங்களா, அங்கெல்லாம் தேவைப்படுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அரைக்குது பாருங்களேன் நெல் இருக்கிற வெந்திரும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அறுத்துட்டே போவோம், பேக் சைடில் வந்து தள்ளிகிட்டே இருக்கோம். இதுதான் நெல் இருக்கிற வெந்திரும். எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிட்டு மறக்காமல் நிறைய ஃபிஷிங் வீடியோலாம் போட்டிருப்போம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.